உடனே வீடு தமிழா நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மரியாதைக்குரிய ஐயா ஏகலைவன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. ஐயா வணக்கம். 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 மார்ச் 1 நாம் தமிழர் கட்சி சார்பில் ஒரு மாபெரும் ஒரு முன்னெடுப்பு ஒன்று எடுக்கிறாங்க. மிகவும் பயனுள்ள ஒரு விஷயம். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லியும் அதே போல பஞ்சமி நிலத்தை மீட்க சொல்லியும் இதுக்காக நாம் தமிழர் கட்சி பெரிய அளவில் இப்ப தயாராகிட்டு வராங்க. எப்படி இருக்க போகுது இது? இப்ப வெறும் ஈவேரா எதிர்ப்பு, ஈவேராவை திட்டுறது, இதோட சீமான அரசியல் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருந்த நேரத்துல ரொம்ப முக்கியமான ஒரு 2 விஷயத்த கையில் எடுத்து அப்படி பிடிச்சிருக்கிற மாதிரி தெரியுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இதுதான் அரசியல், சரியான அரசியல் ஆட்டமா நான் பாக்குறேன். என் அனுபவத்துல சரியான காய் நகத்தல் அப்படின்னு இந்த 30-35 வருஷம் அரசியல் அனுபவத்துல பார்த்த கலைஞர் இப்படி இந்த மாதிரி சில நேரத்துல செய்திருக்கிறாரு. கருணாநிதி அவர்கள். ஆமா, அவர் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் பாலிடிக்ஸ்னு சொல்லுவாங்க. அது ஒரு தளத்துல விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு. அது எதிராளிகளை திக்குமுக்காட செய்யறது, சமயத்துல கரெக்டா தட்டி விட்டுட்டு அந்த மாதிரி நடத்துவார். நெத்தி பொட்டுல அடிக்கிற மாதிரி. ஆமா, பண்ணுவாரு. இப்ப அந்த மாதிரியான ஒரு போராட்டம் தான் இது. மார்ச் 1ன்றது இல்ல, மார்ச் 8ஆம் தேதி அப்படியா செங்கல்பட்டுல அந்த எந்த காரணைன்னு சொல்லிட்டு ஒரு இடம் துப்பாக்கி சூடு பஞ்சமர் நில மீட்புக்காக ஒரு போராட்டம் நடத்தி 95 நினைக்கிறேன். அந்த ஆண்டுல நாங்க போயிருந்தோம். அப்ப 95 தான். இன்னைக்கு என்ன 30 வருஷம் ஆயிடுச்சு. 30 வருஷம் ஆகுது. அந்த இடத்துக்கு நாங்க போயிருக்கிறோம். துப்பாக்கி சூடு 2 பேர் இறக்குறாங்க அந்த இடத்துல. அதனால அந்த மாவட்டத்துல அந்த பகுதியிலே அந்த போராட்டத்தை வைக்கணும் அப்படின்ற முடிவோட எந்த இடத்துல இழந்தோமோ அங்கதான் தேடணுன்ற மாதிரியான்னு சொல்லுவாங்கல்ல. எங்க விட்டோமோ அங்கதான் தேடணுன்ற மாதிரி அங்க வைக்க போறதா தேதியை மாத்தி அறிவிச்சிருக்கிறாங்க. பேரணிக்கு ஒன்னும் டைம் கொடுக்கல. அந்த பேரணிக்கு வச்சுட்டு பேரணி நடத்தி ஒரு இது நடத்தணும்னு பேசிக்கிறாங்க. விடாம பேசிட்டு இருக்கிறாங்க. இதான் அந்த இது. அடுத்தது வரும் இந்த பக்கம் அந்த இது லைஃப் லைனை வெட்டுறது. இந்த விஷயத்த நீங்க அந்த ஒரு வார்த்தை கூட நீங்க பஞ்சமர் அது இல்லை, விளையாட்டு இல்லை, சீரியஸா. அப்ப 2009 அந்த காலகட்டத்துக்கு முன்னாடியே சீமான் அவர்கள் அங்க போனாங்க. 2008 பிரதானமாக தேசிய தலைவர் மேதகா அவர்கள் இவர்கிட்ட சொன்ன பர்சனல் வார்த்தை என்னன்னா, குறைஞ்சபட்சம் நீங்க உங்க ஆட்கள் இந்த ஆட்கள்கிட்ட பேசி ஏன் சீமான கூப்பிட்டார்ன்றது ஒரு முக்கியமான காரணம். கலைஞருக்கு மிக நெருக்கமான செல்ல பிள்ளையாக இருந்தார் சீமான். அதெல்லாம் இல்லங்கிறாங்க. மறுக்க சொல்லுங்க, சீமான் அவர்களை மறுக்க சொல்லுங்க. இவங்க இல்லங்கிறாங்க. திராவிட அப்படிலாம் இல்ல. அன்னைக்கு நினைச்சா அவர் போய் பேசிட்டு இருந்தார். நீங்க உங்களுக்கு வெறுப்புக்காக பேசிட்டு நடந்த நிகழ்வுகளை நீங்க பாருங்க. அதுக்கு முன்னாடி போய் பார்த்து பேசிட்டு வருவார். பேசியிருக்கிறார். செல்ல பிள்ளையா பேசிட்டு இருந்தாரு. முயற்சி எடுத்து பார்த்துருந்தாருன்னா பார்த்து இருந்திருக்கலாம். ஆனா அவர் ஈழத்துக்கு போய் வந்தாருன்ற செய்தி கேட்டு சந்திக்கிறதுக்கு மறுப்பு சொல்லிட்டு இருந்தவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கடலோர பகுதியில் எங்கேயாவது ஒரு இடத்துல எங்களுக்கு கொஞ்சம் லூஸா விடுங்க, எங்களுக்கு வர ரத்தம் இல்லை, மருந்து இல்லை, போராளிகள் அடிபட்டு ரத்தம் இருந்தப்ப உயிரடியா உயிர் காப்பாத்து ரத்தம் உடனே ஏற்றணும், அந்த ரத்தம் கூட இல்லை, அதுல கொஞ்சமாவது ஒரு இடத்த எங்கேயாவது விட சொல்லுங்க. அந்த அம்மா செல்வி ஜெயலலிதா நிறைய பேரை பிடிச்சி செயலில் போட்டுட்டு இருந்தா கூட எங்களுக்கு இப்படியான நெருக்கடி கொடுத்தது இல்லை. கடலோர பகுதியில் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும், பொருள் எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருந்ததும் அதை ரெக்வஸ்ட் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்றதுக்காகத்தான் இவரை பயன்படுத்துறாரு. இவர் அதுக்காக முயற்சி எடுத்து தோல்வியில போகுது. எல்லாரும் சந்திச்சு பேசியிருக்கிறாரு சீமான். புரியுதுல? அப்ப அந்த லைஃப் லைனை வெட்டணும். இது அப்ப தெரியல. பின்னாடி ரகோத்தமன் சிபிஐனுடைய சிறப்பு புலனாய்வு குழுத்தெல்லாம் அவர்கிட்ட நிறைய முறை நான் பேசியிருக்கிறேன். அவர் ஒரு இதுல பேட்டியில சொல்லும்போது அந்த லைஃப் லைனை கட் பண்ணிட்டாங்க. இந்த ஈழ போராட்டத்துக்கான களம் என்பதே இந்த தமிழக கடலோர பகுதி தான் லைஃப் லைன். அவங்களுக்கு இந்த லைஃப் லைனை கலைஞர் கருணாநிதி வெட்டிட்டாரு. இப்ப எப்படிப்பட்ட துரோக வேலையை செஞ்சிருக்கிற ஒரு இன துரோகின்றத 100 மடங்கு சொல்லலாம்ல. நீ என்னதான் 1000 வெள்ளை பெயிண்ட் அடிச்சாலும் உள்ள ரத்தமும் சதையும் அந்த நாற்றமும் உனக்குள்ள வீசிக்கிட்டு இருக்குன்றது நம்ம மறுக்க முடியும். இதில் தான் நமக்கு அந்த கோபம் வந்துடுறது. புரியுதுல்ல? அந்த லைஃப் லைனை வெட்டிட்டாரு அப்படின்னு சொல்லுவோம். அந்த லைஃப் லைன் வெட்டினதுக்கு இது வரைக்கும் எதிர் அரசியல்ல யாரும் இப்படி தொட்டதில்லை. இப்போ பஞ்சமர் நிலமும் சாதிவாரி கணக்கெடுப்பு, இது 2 சொல்லித்தான் நீ பழப்பு ஓட்டிங்கிற 1/2 நூற்றாண்டுகளுக்கு மேல தமிழ்நாட்டுல யாரும் இந்த பெரியாரிஸ்ட் கும்பல், திமுக, திக, அவங்க எல்லாருமே நாங்கள் தான் சாதியை ஒழிச்சோன்றது, சமூக நீதி நாங்க தான்றது, சமூக நீதி தான் பேஸ், அதை மேலதான் நின்றுட்டு உங்க கோட்டை கட்டிட்டு வந்துருக்காங்க. இப்ப சமூக நீதியுடைய மையம் சாதி வாரி கணக்கெடுப்பு. சமூக நீதினா என்னவான்னு கொஞ்சம் கூப்பிட்டு முகத்துல தண்ணி அடிச்சு கேட்கிறாரு சீமா. நீ ஒரு மயக்கத்திலேயே சமூக நீதி பேசுங்கிற இருந்தா இருறா, சொம்பு தண்ணி எடுத்து தண்ணியில் மூஞ்சி சொல்லின்னு அடிக்கிறாரு. சில் தண்ணி எடுத்து அடிக்கிறாரு. உனக்கு இப்போ தெரியுது நீ சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க நீ தவறுன்றதை அந்த மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. உன்னுடைய ஜீவ நாடின்னா சமூக நீதி அரசியல் தானே. திமுகனுடைய ஜீவ நாடி லைஃப் லைன் சொல்லுவாங்க. அதை சொல்லி தான் இன்னும் நீ ஏமாத்திங்கிறாங்க. இந்தியா முழுக்க நாங்கள் தான்
அவன் இல்லப்பா ஒரு டுபாக்குரு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை இவங்க கிட்ட, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதே இல்லை, சமூக நீதிக்கு எதிரான கோஷ்டி இந்த கோஷ்டி அப்படின்னு எக்ஸ்போஸ் பண்ற இடம் வருதா? அதான் லைஃப் லைன் நீங்க திமுகவுடைய லைஃப் லைன் அதுதான். விளையாட்டுக்கு நீங்க அவ்வளவு லேஸ்ல கட் பண்றாரு. ஆமா, இப்ப சீமான் அதை கட் பண்றாரு. இன்னொரு பெரிய லைஃப் லைன் என்ன தெரியுமா? பிரதான் வந்து இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நாங்கள் பாடுதான் நாங்கள் செய்தோம். இந்த பெரியார் கும்பலுங்க பார்த்தா 100க்கு 100 1000 முறை 1,00,000 முறை அவனை திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லி மன ரீதியாக அவன் தாழ்த்தப்பட்டவனாக எவன் வந்து தாழ்த்தனா, அந்த ராஸ்கல் யாரு அப்படின்ற கேள்விக்கு இது வரைக்கும் பதில் இல்லை. அது பேசவே மாட்டாங்க. நீங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள், நாங்கள் வந்து எல்லாம் உங்களுக்கு செஞ்சு சொல்லிட்டே இருக்கிறப்ப இதுக்கும் ஒரு லைஃப் லைன் வெட்டுறது. இப்ப பாரு, எந்த பேஸ் எடுத்தாலும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தளம் இல்லாமல் இந்த திமுக ஒரு காலமும் வென்றது. புரியுதுங்க. இப்ப இந்த 21 திருமாவளவனுடைய உழைப்பும் விடுதலை சிறுத்தைகளுடைய உழைப்பும் அவர்கள் மேல 1000 விமர்சனம் இருக்கட்டும். அந்த விமர்சனமே இவங்களால தான் வந்தது. நம்ம எல்லாம் அவங்களையும் விமர்சிக்க போறோம். திமுகவால தானே அவங்க விமர்சிக்கிறோம். திமுக விமர்சிக்கும் போது நீ ஏமா குறுக்கால வர, கொஞ்சம் தூரமா ஓர பேசலாம். விடுதலை சிறுத்தைகளுடைய உழைப்பு இந்த வட மாவட்டங்களை முழுக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளர்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான வெற்றி வித்தியாசத்தை பார்த்தா ரொம்ப மைனராகவே வந்துட்டு இருக்கும். எல்லாம் விடுதலை சிறுத்தைகளுடைய வாக்கு வங்கி. கண்டிப்பா புரியுதுல்ல? அப்ப அதன் பேர்ல தான் நீங்க கோட்டையில உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அப்படியே நேரம் வாங்க உங்க அப்பா காலத்து போவோம். இந்த நீதி கட்சி முத அதிகாரத்து நீதி கட்சியில இருந்து திராவிட கழகம் வந்து திமுகன்னு தொடங்கி திமுக முத கோட்டையை பிடிச்சதுன்னு சொல்றப்ப வெள்ளை மாளிகைன்னு சொல்லக்கூடிய ரிப்பன் பில்டிங் இருக்குல்ல, இங்க இந்த ரிப்பன் பில்டிங் முதல் மாநகராட்சி தேர்தல் முதலாக அந்த கோட்டையை வந்து கைப்பற்றுது திமுக. அப்ப முழுக்க சென்னை மாகாணத்துக்கும் சேர்ந்து முனுசாமி என்கிற ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் அன்னைக்கு பல மாவட்டங்களா பிரிச்சாச்சு. சென்னை வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு, மத்தி. அன்னைக்கு ஒரே ஒரு சென்னை 37 கிளை கழக தலைவர்கள் இருந்தாங்க, பொறுப்பாளர்கள் எல்லாமே பட்டியல் சமூகத்தை சேர்ந்த. மொத்தமே அதுல 37 பேர். அப்படி மெஜாரிட்டி அந்த மக்கள் அன்னைக்கு சென்னைக்குள்ள இருந்தாங்க. அவருடைய பெரும் உழைப்பால தான் வெற்றி பெற்று திமுக முதலாக கோட்டையில அந்த ரிப்பன் பில்டிங்ல ஏற்றும் போது அதை வச்சுதான் அடுத்த வந்து சென்ட் ஜார்ஜ் கோட்டை அப்படின்னு அண்ணா சொல்றாரு. அன்னைக்கு வந்து சத்தியவாணி முத்து இன்னும் நிறைய ஒடுக்கப்பட்ட தலைவர்கள் பக்கபலமாக இருந்து, அதனால தான் அண்ணா வந்து சத்தியவாணி முத்தை விடாம பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு படியரிசி 3 ரூபாய் திட்டத்தை சத்தியவாணி முத்து தொகுதி பெரம்பூர்ல வச்சு செய்யறாரு அண்ணா, முக்கியத்துவம் கொடுத்து. ஏன்னா அந்த மக்களுடைய வாக்கு இங்க வரணும் அப்படின்னு. தொடக்கமும் உங்களுக்கு அந்த மக்கள் தான், இப்பவும் உங்களுக்கு அந்த மக்கள் தான் வந்திருக்காங்க. இந்த தேர்தலில் உட்கார வச்சுதான் அவங்க தான். அதான் சொல்றேன், உங்களுக்கு முடிவுரை எழுத போறதும் அந்த மக்கள் வார்த்தை. அதுதான் கையில் எடுக்கும்போது அதுதான் இப்ப சீமான் கையில் எடுத்திருக்கிறார். பஞ்சமர் நிலம் எந்த காலகட்டத்திலிருந்து அவங்க கிட்ட இந்த மொத்தம் 12 லட்சம் புள்ளி. ஏன்னா அதை பத்தின புரிதல் அந்த மக்களுக்கே கூட இல்லாம இருக்கு. இல்ல, யாருக்குமே தெரியல. அவங்க இந்த தலைவர்களும் வந்து பேசுனாங்களோ அது வரலாறு இது வரைக்கும் பரவலா கொண்டுட்டு போகல. ஆனா இதை நாம் தமிழர் எடுத்தாங்கன்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். எனக்கே அதுல வந்து நான் இப்ப வந்து சமீபமாக அதுல இருக்க ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் வந்து பேட்டி எடுத்து வச்சிருக்கேன், வரும் அது. சரி சரி. இவ்வளவு தகவல் என்றப்ப எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. மொத்தம் 19 லட்சம் ஏக்கர். அப்பா, இதுல வேடிக்கை என்னன்னா, பாப்பாத்தி தான் சொன்ன செல்வி ஜெயலலிதா அவங்க அதிகாரத்துல இருக்கும்போது நீதிமன்ற உத்தரவுக்கு இதுக்கு ஒரு கமிட்டி போடுங்க, பஞ்சம நில மீட்புக்குன்னு ஒரு கமிட்டி எங்க இருக்கு போட்டு ஒரு அதிகாரிகள் குழு போட்டு ஒரு ஆய்வு பண்ணுங்கன்னு அந்த அம்மா உத்தரவு போடுறாங்க. அதுக்கு முன்னாடி பல உத்தரவுகள் வந்துச்சு. நீதிமன்ற உத்தரவை நாங்கள் தலைமையில எடுத்து வச்சுக்கிட்டு செய்வோம், நீதிமன்ற உத்தரவை தலைமையில வச்சுக்கிட்டு செய்வோம்னு சொல்ற இந்த திமுக கும்பல் இந்த பட்டியல் சமூகத்துக்கான நில மீட்பு உத்தரவு பல முறை வந்திருக்குது. பஞ்சம நிலத்தை ஒண்ணுக்கு கூட மதிக்கவே இல்லை. தூக்கி குப்பை கடைங்களை போட்டுட்டு இருக்கிறதெல்லாம் வித்து எல்லாமே அதிகாரத்தில் இருக்குதான் தம்பி நிலத்தை வந்து திருட முடியும், விற்க முடியும். அதிகார நிலத்தை இப்போ ஒரு இடத்துல குடிசை போட்டு அதை வந்து இன்னொருத்தனை வித்துட்டு போக முடியுமா? அப்ப அந்த அதிகாரத்துல நீங்க மாறி நீங்க தானே இருந்தீங்க. நீங்க செய்த துரோகம் இருக்குதுல்ல, குறிப்பா அந்த திமுக செய்தது எந்தெந்த காலகட்டத்தில் இந்த நிலம் பெருமளவில் பறி போனது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் பிறகு வந்துட்டு இவர் வந்து கருணாநிதி வந்தோடனே ஒரு பல ஸ்கீம் போட்டு அந்த மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்றாங்க. 1892 தான் அந்த இது அறிவிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே நிலம் கொடுத்து தொடங்கிட்டாங்க. பிறகும் பல இடத்துல நிலம் கொடுக்குறாங்க. ஏன் அவங்க இப்படி இருக்கிறாங்கன்னு ஒரு ஆய்வு பண்ணி நிலம் இல்லாமல் இருக்கிறதால தான் இந்த மக்களுடைய நிலம் இப்படி இருக்குதுன்றப்ப நிலம் கொடுக்குறாங்க. வீட்டுக்கு இவ்வளவு, விவசாயத்துக்கு இவ்வளவுன்னு கொடுக்குறாங்க. அது இத்தனை ஆண்டு காலம், 10 ஆண்டு காலம் வரைக்கும் நீங்கள் விற்கக்கூடாது. பிறகு எந்த காலகட்டத்தில் விற்றாலும் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் நீங்கள் விற்கணும். மாற்று ஒருவர்கிட்ட இருந்ததுன்னா ஒரே ஒரு உத்தரவின் மூலம் அது ரத்தாயிடும். புரியுது. அதான் செட்டில்மெண்ட் லேண்டுன்னு சொல்றது. ஓபிஎஸ் அவர்கள் வந்துட்டு 1962 நினைக்கிறேன், 62ல் அவங்க அப்பா இல்லை அவங்க தாத்தா காலமாக இருக்கும், அப்போதுலேருந்து வச்சுட்டு இருக்கிற அந்த நிலம் இப்போ கண்டுபிடிச்சி அது வந்து பஞ்சமர் நிலம்னு சொல்லிட்டு
தள்ளுபடி ஒரு செய்தி ஆமா இப்ப அப்படியே பரபரப்பா ஓடி கேன்சல். அது ஒரு அரசாணை இருக்குது. அந்த அரசாணை சொன்னா அந்த அந்த உத்தரவு போட்டாவே யாருக்கிட்ட இருந்தாலும் அது ரத்தாயிடும். அப்புறம் வந்து உரியவர்களுக்கே போய் சேரும். புரியுது. இது செய்யறதுக்கு உங்களுக்கு என்ன போச்சு? நீ தான் வந்து எங்க ஈவேரா வந்து தான் இந்த மக்களுக்கு எல்லாத்தையும் கட்டி விட்டாரு, பேண்ட் சட்டெல்லாம் போட்டாங்க, இன்னைக்கு வெளியில வந்திருக்கிறா அப்படி நிக்கிறாங்கன்னு சொல்றீங்கல்ல. புரியுது. ஏன் நீங்க இதை செய்ய மறுக்கிறீங்க? அந்த விஷயம் ஒடுக்கப்பட்ட மக்கள், பட்டியலின மக்களுக்கு கொடுக்கப்பட்ட மொத்தம் 19 லட்சம் ஏக்கர் நிலத்துக்கான ஒரு அரசியலை சீமான் இப்போது கையில் எடுத்திருக்கிறாங்க. பயங்கரமான ஒரு அது இப்ப திமுகவினுடைய லைஃப் லைன்ன்றது ரெண்டு. ஒண்ணு வந்துட்டு நாங்கள் சமூக நீதியினுடைய குட்டி பிள்ளைகள், ஆமா சமூக நீதி பெத்து போட்ட குட்டிகள் நாங்கள்னு சொல்லிக்கிறது இவங்க. பயங்கரமா உட்காந்துருக்கேன் அந்த ரெண்டு விஷயம். ஆமா. ரெண்டாவது வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, பட்டியலின மக்களுக்கு எங்களை விட்டால் வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு இத்தனை காலமா நீங்க உண்டை உருட்டி ஏமாத்தி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. இது ரெண்டுமே இப்ப சந்திக்கு வரப்போகுது. இதற்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும். இப்ப ரெண்டுக்கும் அந்த லைஃப் லைன் வந்து வெற்ற போராட்டம் வரப்போதா, அதுதான் சொன்னேன். திமுகனுடைய நீ எப்படி ஒரு இனத்துரோகம் செய்து ஒரு இன போராட்ட களத்துக்கான லைஃப் லைனை நீ எப்படி துரோகம் பண்ணியோ, கும்பலுக்கு இப்ப லைஃப் லைன் வெற்ற வேலை சீமான் தொடங்கி இருக்கிறாரு. இறுதியா ஒரே ஒரு கேள்விங்க, இந்த பஞ்சமி நில மீட்பு சம்பந்தப்பட்ட இந்த விஷயம் திமுக மட்டுமல்லாமல் இது விசிகாவுக்கும் மிகப்பெரிய அழுத்தமா மாறும்ல. நாம் தமிழர் இதை கையில் எடுக்கிறதுங்கிறது நீங்க எடுத்து நடத்துங்க. உங்களை யாரு வேணானது? நீங்க ஏன் மனு கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க? புரியுது. 2021 இது வரைக்கும் ஏன் நீங்க விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க? புரியுது. இந்த அரசு வந்தோடனே ஸ்டாலின் அவர்கிட்ட போய் ஒரு மனு கொடுத்தீங்களே, ஏன் கொடுத்தீங்க? அதுக்கு முன்னாடி ஒரு கமிட்டி போட்டுச்சு, என்னதுன்னு எப்பனா போராட்டம் நடத்திருக்கீங்களா? அதிமுகவில் நீங்கள் இருந்தப்போ பஞ்சம நிலம் மீட்கிறதுக்கு நான் அறிவாலயத்துக்கு போவேன்னு சொன்னீங்களா? அப்படி ஏன்னா வந்த உடனே மீட்டிங்களா? பல கேள்விகள் அங்கே இருக்குது. புரியுது. அதுக்கான விளைவை அவங்க தான் பார்த்துக்கணும். அதோடைய விலையும் அவங்க தான் கொடுத்தாகணும். அவங்க தான் பார்த்துக்கணும். புரியுது. நியாயமாக திருமாவளவன் வந்து அந்த போராட்டத்தை கடுமையாக முன்னெடுத்து நீ எந்த மக்களுக்காக அந்த அரசியல் நடத்தினியோ அந்த மக்களுக்காக நீ ஒரு விடுவித்து ஆதரவாச்சு கொடுக்கணும். நீங்க போய் திமுக மட்டும் பழிச்சா போகுதுன்ற நிலைக்கு நீங்க உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அந்த மக்களை பத்தி நீங்க கவலைப்படணும். புரியுது. கவலைப்படக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் இப்ப களத்துல நிக்குது. தொடர்ந்து அந்த விஷயத்த போராடும். அதனால தான் சொல்ல, இந்த திராவிடத்துக்கு இவர்கள் வந்து லைஃப் லைனை வெற்ற வேலையை தொடங்கிட்டாருன்னு சொல்ல வரேன். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு சிறப்பான பதில் தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம் தம்பி.